கும்பராசி. ஸோ கும்பராசிக்கு வந்து உங்களோட ராசியாதிபதி சனி. சனி வந்து 2ல் இருக்கார். நிறைய கிரகங்கள் 2ல் இருக்கும்போது குடும்பத்தில் கொஞ்சம் கசகசன்னு இருக்க மாதிரி இருக்கும். வருமானத்துக்கு எந்த குறையும் இருக்காது. அது ரொம்ப பெரிய விஷயம். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களது 2ஆம் அதிபதி ஆட்சி பலத்தோடு இருக்கும். பொருள் வரவு ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்ல வருமானங்கள், நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்பும் ரொம்ப சூப்பராக இருக்குது. 3 மற்றும் 10ஆம் அதிபதியான செவ்வாய். 3 மற்றும் 10ஆம் அதிபதி செவ்வாய் வந்து 2ல் இருக்கும்போது சின்ன சின்ன கலகங்கள் இருக்கும். அவங்க சொன்னாங்க, அது எப்படி சொன்னாங்க, இது சொன்னாங்கன்னு அதெல்லாம் கொஞ்சம் கேர் பண்ணாமல் போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 4 மற்றும் 9ஆம் அதிபதியான சுக்கிரன் 4ல் வந்து ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது தாயாரோட உடல்நலம் சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அப்பா அம்மாவுக்கு நடுவில் வந்து சின்ன சின்ன கருத்து வேறுபாடு அவங்களுக்கு இருக்கும். உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை. பட்டு வீடு, சொத்துக்கள், வண்டி வாகனம்லாம் ஓட்டும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஓட்டிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் உங்களுக்கு 5, 8ஆம் அதிபதியான புதன் உங்களுக்கு வந்து ஆட்சி பலத்தில் அஞ்சிடும். குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைகள் வந்து ஹாப்பியாக உங்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷத்தை கொடுக்கறதுக்கான வாய்ப்புலாமே ரொம்ப நல்லாயிருக்கு. 6ஆம் அதிபதியான சந்திரன் வந்து நல்ல சிறப்பான பலன்கள், வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாமே நல்லாயிருக்கு. புதன் வியாழக்கிழமைகளில் வந்து ஒரு சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ் வந்து போகும். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 7ஆம் அதிபதியான சூரியன். ஸோ 7ஆம் அதிபதியான சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ வந்து இருக்கிறது 3ல் இருக்கார். ஸோ 3ல் இருக்கும்போது நல்ல சந்தோஷங்களையும் குதூகலையும் அள்ளி கொடுக்கறதுக்கான வாய்ப்பெல்லாமே இருக்குது. ரொம்ப ஹாப்பியஸ்ட் ட்ரிப்பு இதெல்லாமே போயிட்டு வரதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 8ஆம் அதிபதியான புதன் 5ல் இருக்கும்போது கொஞ்சம் குழந்தைகளுடைய செயல்பாடுகள் அப்பப்போ சின்னதாக ஒரு கலக்கங்கள் இருக்கும். பட் இருந்தாலும் சந்தோஷத்துக்கு குறைவு இருக்காது. கலக்கம்னா ஏதாச்சும் சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் சரியாயிடும். ஓகேங்களா? மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் அதிபதியான செவ்வாய் உங்களுக்கு வந்து 2ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் நல்ல வருமானங்களையும் நல்ல ஏற்றங்களும் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு நல்லா இருக்குது. 11ஆம் அதிபதி குரு 2ல் இருக்கும்போது நல்ல வருமானங்கள், நல்ல ஏற்றங்கள், சந்தோஷங்கள், குதூகலமாகவே ஹாப்பியஸாக இருக்குங்க.